ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஹஸ்பண்ட் லீவுன்றனால சரி ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லி காலையில பிளான் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். கிளம்புற அவசரத்தில் தியாக்குட்டி கேப் எடுக்க மறந்துட்டோம். நல்லா வெயில் வேறு. அந்த வெயிலுக்குள்ளே கேப் எடுக்கல, ஸ்விம்மிங் பூல் கேப்புன்னு எடுக்கலை. சரி வாங்கிட்டு போயிடலான்னு அவர் சொன்னார். நான் வேண்டான்னு சொன்னேன். தியாக்குட்டி இப்போயாவது எனக்கு வேணும்டாடா வாங்கிக்கோங்க டாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருந்தாங்க. இந்த கடையில் போய் பார்த்தா 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி இல்லையா? சரி டாடா பிரேக் கூட்டிகிட்டு போய் நமக்கு வாங்கி தரும். சரியா? ஓகே, அப்படி வாங்கிட்டு போகலாமா? ஓகே. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வந்துட்டோம். இங்கே பார்த்தோம், இங்கே கிடச்சிது. சரி தியாக்குட்டிக்கு செட் ஆகுமான்னு பார்த்தப்போ ஓகேன்ற மாரி இருந்துச்சு. அதனால அவங்களே ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. அதுக்கப்புறம் தியாக்குட்டி ஒரு பொம்மை கேட்டிருந்தாங்க. சரி நான் அதை பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவங்க 400 சொல்லியிருந்தாங்க. சரி அப்புறமா ஈவினிங் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கேப் எடுத்துகிட்டு வரதுனால தியாக்குட்டிக்கு கவர் அந்த கேப்பே எடுத்து அப்படியே கவரோட தலையில் வச்சுட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு, தியாக்குட்டிக்கு கரும்பு ஜூஸ்லாம் பிடிக்காது, இருந்தாலும் கம்பல் பண்ணி கொஞ்சோண்டு கொடுத்தோம். குடிச்சிட்டு அவங்க இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாண்டாங்க. சரி அப்படியே சாதம் செஞ்சு போயிடுவோம். அப்படியே உள்ளே வந்ததும் பே பண்ணிவிட்டு கையில் டேக் போட்டுட்ருந்தாங்க. அப்படியே உள்ளே ஷவர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் தியாக்குட்டி ஃபஸ்ட்டு இறங்கிட்டாங்க. அவங்க ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தது. நான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க வேறு யாரும் இல்லாததுனால நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாலும் பரவாயில்ல ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க, ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் ஆகாது, கொண்டு வான்னாங்க. நான் இல்லை பயந்துட்டு எனக்கு ஃபோன் எதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனை வச்சுட்டு நான் இறங்கிட்டேன். நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். தியாக்குட்டி இந்த குதிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. என் கூடயுமே குதிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி நானும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள நம்ம எவ்வளோ தான் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அப்பா தான் வேணும், எங்கள் வீட்லேயும் நீப்ப எனக்கு டாடா தான் வேணுன்ற மாரி எப்போவும் சொல்லிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் பூலில் போகிறதுக்கு நான் எடுத்ததுக்குமே என்கிட்ட திரும்பிகிட்டே இருந்தேன், எனக்கு டாடா தான் வேணும்னு போகணுன்ற மாதிரி. சரி என்ன பண்ணுறது, நீ அவங்க டாடாட்டே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூப்பிட்டப்போ வரமாட்டேன்ற மாரி தான் இருந்தால். இந்த பாருங்க எப்படி டக்குன்னு சாடுறான்னு பாருங்க. இதுமாதிரி 2-3 வாட்டி நடந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ மெதுவாக அவங்க வேறு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெளியே போகணும், ஆரஞ்சு கலர் வெளியே போகணும்னு. நாங்கள் சரி நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லிடுது. தியாக்குட்டியை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே ஹஸ்பண்ட் மேலே அவங்களும் லைட்டாக 2 பேரும் ஷவர் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்தி இல்லாமல் தான் வெளியே வந்தால். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுமே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஜாலியா சரி இன்னொரு நாள் கூட வரலாம். சரியா? ஓகே. அப்படியே நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தியாக்குட்டி வேறு கேப் வாங்க போன கடையில் ஒரு ஸ்கூட்டி பார்த்துருக்காங்க. எதுன்னு எனக்கு தெரியாது, வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வரணும். சரி இப்போ காசு எடுத்துகிட்டு வரல, நம்ம இப்போ குளிக்க தான் வந்தோம், ஸ்விம்மிங் பூல் போக தான் வந்தோம். குளிச்சுட்டாச்சு. இங்கே வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் ஸ்கூட்டி வாங்கலாம். ஓகே.